பார்க்கவே பாவமா இருக்க இந்த ரோஸ் செடி முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ பூ தந்துச்சு தெரியுமா? ரொம்பவே ஹெல்தியாக பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நிறைய பூக்கள் தந்துச்சு. நான் அடிக்கடி கட் பண்ணி விட விட இந்த மாதிரி ஹெல்தியாக வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திடீர்னு எல்லா பூவும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சு. இப்போ தான் புதுசு புதுசாக இலைகள்லாம் வருது. சரி சன்லைட்டில் கொண்டு போய் வைப்போம்னு சொல்லிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வச்சுட்டேன். அதில் பார்த்தா ரொம்ப அது இதாகிடுச்சு, கருகின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த செடியில் நான் நிறைய இயற்கை உரங்கள்லாம் போடுறதால என்னென்னமோ செடியெலாம் வளர்ந்துட்டுருக்கு. அது என்னன்னே தெரில. அது கொஞ்சம் பெருசானதாக தெரியும். மழை தண்ணி நார்மலாகவே நிறையா பிடிச்சி வச்சுருவேன் செடிக்காக. அதை தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். அதை தவிர அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் அந்த மழை தண்ணி, அப்புறம் இயற்கை உரம், மண்புழு உரம் இது மாதிரி தான் நான் இதுக்கு கொடுத்துட்ருக்கேன். பார்ப்போம் திருப்பி இது பழைய நிலைமைக்கு வருதான்ட்டு. ரொம்பவே நிறைய பூ கொடுத்துச்சு. திருப்பி இதை ரெக்கவர் பண்ணுறது தான் என்னோடய வேலை. பார்க்கலாம், வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.